செல்ல குழந்தையே, சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் பிள்ளை நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்று அரங்கேறப் போகின்றது. என்ற நல்ல செய்தியினை கொண்டு இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே தாம் நினைத்த ஒரு விஷயம் ஒரு மாதத்திற்குள்ளுடைய தொடக்கத்தில்தான் மனதிற்குள் தோன்றி என்ற எண்ணம் இந்த மாதம் இறுதிக்குள் எப்படியாவது இதை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று. அப்படியானால் பிள்ளை நினைத்த ஒரு விஷயம் இன்று இந்த மாதத்தின் கடைசி நாளாக கடைசி வருடத்தின் சனி மகா பிரதோஷத்தின் போகின்றது. உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவும் போகின்றது என்கின்ற உறுதியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல செய்தி கிடைக்கும் போது அதை சரியாக உன் வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும். அம்மா உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அது நடக்கும் என்று என் குழந்தை நீ அப்படியே அமர்ந்து விடக்கூடாது. என் குழந்தையே, அதை நோக்கிய உன்னுடைய பயணம், உன்னுடைய முயற்சி சரியானதாக இருக்க வேண்டும். நான் சொன்ன விஷயம், இந்த வாழ்க்கையில் நீ முயற்சி இவையெல்லாம் சேர்ந்து இன்று இரவுக்குள் உனக்கான நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கை. ஆனால் அந்த நம்பிக்கையே என் பிள்ளை, நம்பிக்கையாகத்தான் வாழ்க்கை எப்போதும் யார் மீதும் வைக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே உனக்கு தெளிவு இருக்க வேண்டும். அப்படி நீ வைத்த ஒரு நம்பிக்கை இன்று உனக்கு கைமேல் பலனை கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலிலும் வெற்றி விடியலாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்று இந்த விடியல் சனி பிரதோஷத்தினுடைய விடியல். என் பிள்ளையே, சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட வேண்டிய நாள் இன்று. அவர்களின் மனதை குளிர வைத்து விட்டாய். ஆனால் உன் மனதில், உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும். பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் கூட உன்னுடைய இல்லத்தில் அவர்களுக்கு தீபத்தை ஏற்றி வைத்தது வழிபட வேண்டும். அவர்களுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. உனக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு இன்று உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நான் சொல்கிறேன். உனக்கு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்று மட்டும் தொடர்ந்து என் வாக்கினை கேள். இல்லை என்றால் நீ கேட்கும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது, நடக்காது என்று நினைத்து கொண்டே ஒரு விஷயத்தை கேட்பவனுக்கு அது எப்படி நடக்கும்? நடக்காமல் போகின்ற சூழ்நிலை இருந்தால் கூட நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகின்றவனுக்குத்தான் வாழ்க்கையில் எல்லாமும் கைகூடி வரும். எதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, இத்தனை காலமும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் உனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்புகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்றோ இந்த வாய்ப்புகள் எல்லாம் என் பிள்ளை வெற்றி கிடைத்திருக்கும் என்பதுதானே உண்மை. ஆனால் சில வாய்ப்புகள் உன்னை கை நழுவி போனதற்கு நீ காரணமல்ல. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்திய விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கத்தான் பலனாகத்தான் சில விஷயங்களை என் பிள்ளை நீ தோல்வியுற்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் பட்டும் திருந்த வேண்டும் அல்லவா? பட்டும் திருந்தவில்லை என்றால் அதன் பிறகு யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. கிடைத்திருக்கின்ற நல்ல பாடம் இனி இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் உனக்கு நடக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்திருக்கின்ற நேரத்தில் கெட்டது நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, நல்ல விஷயங்களை அதிகமாக நினைக்க தொடங்கிவிட்டாய். ஆனால் கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே செல்ல தொடங்கிவிடும். என் தங்க பிள்ளையே, அது எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு
என் பிள்ளை சென்றுவிடும். இப்படி இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்க தொடங்கு. எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் இழந்தாய் என்று சற்று சிந்தித்து பார். எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க இருந்தது உன் கை நழுவி போனது என்று சத்து சிந்தித்து பார். அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து. அந்த விஷயங்களின் மீது உனக்கான நன்மைகள் நடக்கும் என்று நம்பு. என் பிள்ளையே, நீ நம்பிவிட்டால் உன் அம்மா உனக்கு அதனை நடத்தி கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, இந்த முடிவில் என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முடிகின்ற வேளையில் நான் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான நன்மைகளை கொடுக்கின்றதோ இல்லையோ, என் பிள்ளை நீ வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்கின்றதோ இல்லையோ, இனி எதுவும் கையை விட்டு போகாது என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்துவிட்டால் போதும். யாருடைய அறிவுரைகளும் அதன் பிறகு உனக்கு தேவைப்படாது. என் பிள்ளையே, அறிவுரைகள் யாருக்கு தெரியுமா? எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பவர்கள், எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் எப்போதும் அடுத்தவர்கள் நமக்கு எதையாவது செய்து கொடுப்பார் என்று அடுத்தவர்கள் வாயை பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்குத்தான் இவையெல்லாம் தேவைப்படுமே என்று என் பிள்ளை உனக்கு ஒரு நாளும் இவையெல்லாம் தேவைப்படாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையை நீ உனக்கு தரப்போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் இனி இந்த வராகியானவள் உனக்கு முன்னேறி நடத்தி காட்டப் போகின்றாள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல பல விஷயங்களில் மாற்றங்களையும் நான் உனக்கு தர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. என் பிள்ளை, சரியான சந்தர்ப்பம் இந்த வராகி எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. என் பிள்ளை, ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று, எதிர்பார்த்த விஷயம் ஒன்று இந்த நாளில் நாம் நடத்திவிட வேண்டும் என்று எண்ணி அவளான எண்ணம் ஒன்று நிச்சயமாக உனக்கு நிறைவேறக்கூடிய நாள் வந்துவிட்டது. இந்த நாள் என் பிள்ளையே சனி பிரதோஷ நாளானது. இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தேதி சனி பிரதோஷம் வந்திருப்பதனால் சனி மகா பிரதோஷம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் உனக்கு இந்த வராகி கொடுக்கின்ற வாக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி காட்டும். அம்மா உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு முறையும் உன்னால் நிற்கும் போது நான் நடத்துகின்ற விஷயத்தை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பி என் பிள்ளை என் மீது வைத்து அதை கேட்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன் கண் முன்னால் தோன்றும். நீ சந்தோஷத்தை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வராகினுடைய கண் பார்வையில் இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட நினைத்ததும் கிடையாது. இனியும் உன்னை கைவிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எதுவான ஒரு வகையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும்படி நடக்கும். நான் எந்த ரூபத்திலாவது உன்னோடு நான் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பேன். கஷ்டம் என்ற ஒன்று வந்து விட்டால் முதலில் உனக்கு ஓடோடி வந்து நிச்சயமாக உதவிகளை செய்து உன் தாயானவள் நானாகத்தான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த விடியலில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம். இதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. வெற்றி வரத்தினை இந்த வராகி கொடுத்து விட்டேன். இனி இதை பிடித்து கொண்டு மேலேறி வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அம்மாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கை வைத்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். ஒரு நாள் வெற்றியை தொடும்போது இந்த வராகி உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இனி எதிர்பார்க்கின்ற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கும். சாதகமான இல்லை என்றாலும் கூட சாதகமாக்கக்கூடிய அத்தனை மன வலிமையும் நான் கொடுத்து விடுவேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, குழந்தையே, இந்த வருடத்தின்
கடைசி மாதத்தினுடைய கடைசி மகா பிரதோஷத்தின் வெற்றி விடியலில் குழந்தைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது. நீ நினைப்பதெல்லாம் நன்றாக நடக்கப் போகின்றது. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.